வெல்கம் பேக் டு another வீடியோ. ஆடியோ கேட்கறதுல ஸோ இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு பைக் வீடியோ எடுக்க போயிட்டு இருக்கோம். Samurai sword on my back. You don't know how to act. Maybe you should relax. Maybe you should relapse. Just kidding. Stop, 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 stop. Stop, stop. Hi guys, welcome back to another வீடியோ. ஸோ வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வண்டியை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. RC200 வந்து BS6 வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் வந்து என்னென்ன இருக்கணும், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வண்டி இன்ஜினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 199.5 cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் பவர் வந்துட்டு 25 PS for 10,000 RPM ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு. அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 19.2 நியூட்டன் மீட்டர் அட் 8,000 RPMல ப்ரொடியூஸ் ஆகுது. சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு அப்சைட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து மோனோ சாக்கப்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அலாய் வீல். டயர் வந்து நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. லாங் டிரைவ் போகும்போது பிரச்சனை இல்லை, பஞ்சர்லாம் ஆகாது, கவலைலாம் போயிட்டு வரலாம். BS6ல என்ன அப்டேட்னா நம்மளுக்கு டபுள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ BS6ல LED கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் இதில் கொடுத்துருக்கு நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. நைட் நேரத்தில் வண்டி பார்க்க செமையாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபுல்லாகவே சென்சார் தான், அதனால் எதுவும் ப்ராப்ளம் ஆனாலும் ஷோரூமில் தான் கொண்டு பார்க்க வேண்டியிருக்கும். ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் எல்லாமே டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் செட் பண்ணுறது நம்ம மோடில் போய்ட்டு நீங்கள் ட்ரிப் 1 ட்ரிப் 2 அப்படின்னு செட் பண்ணிக்கணும். இது மோடில் போய்ட்டு நம்ம ட்ரிப் 1 ட்ரிப் 2 அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஃபியூல் லெவல் நம்மளுக்கு காட்டிடுது. ஓடோமீட்டர் மேலே வந்து RPM நம்மளுக்கு இதில் காட்டிடும். ஸோ இன்ஜின் கட் ஆஃப் அதுவும் இதிலே காட்டிடும் ஃப்ரண்ட்டில். ஃபியூல் நம்மளுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்து 9.5 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் போதும். அதுவே நல்லா மைலேஜ் வந்து பழைய வெர்ஷனுக்கும் இப்போ BS6ல வந்து மைலேஜ் கொஞ்சம் கூட தருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 35 to 38 கொடுக்குறேன் நினைக்கிறேன். நல்லா நீங்கள் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி ஓட்டிங்கன்னா 35 கொடுக்கும். அங்கே BS4க்கும் BS6க்கும் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அதில் அந்த மேலே உள்ள ஃபேரி இல்லாதனால தனியாக கீழே கொடுத்துருக்காங்க. BS4 வந்து நல்லா ஃபினிஷிங் இதில் வந்து இப்படி ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க, இதில் அப்படி கொஞ்சம் நேக்கடாக இருக்குது. ஸோ கைஸ் வந்து BS6ல வந்துட்டு சவுண்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பெண்ட் பைப் வந்து நம்மளுக்கு BS4ல வந்து உள்ளூடி கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹீட் வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நமக்கு ஆளுக்கு அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. ஸோ கைஸ் ஓரளவுக்கு நம்ம ஓவராலாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் இந்த கலர் தான். ஸோ மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் நான் கிராஃபிக்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுனால லுக்கு செமையாக இருக்குது இந்த கலரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சேனல் டுவல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆக்சிடென்ட் நல்லா அவாய்ட் பண்ணலாம். பழைய வண்டியில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ABS இருந்துச்சு, பேக்கில் ABS கிடையாது. இதில் டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஹீட் வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த பெண்ட் பைப் வந்து சைலன்சர் கீழடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு தொடையில் ஹீட் இருக்காது, ஆனால் கீழே ரேடியேட்டர் உள்ள ஹீட்டு கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து ட்ராக் பைக்கு, அதனால் நீங்கள் போட்டு ஆஃப் ரோட்டில் போய் ஓட்டிட்டு வண்டி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்தந்த ட்ராக்குன்னு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஹைவேலாம் ஓட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். BS6ல வந்து மைலேஜ் வந்து கூட தருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 35 to 38 தருது. அட்வான்டேஜ் பார்த்தாச்சு. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட சவுண்டு தான் மேக்ஸிமம் நிறைய இந்த KTMல சொல்லுவாங்க. ஆனால் சவுண்ட் வந்து BS6ல வந்து குறைஞ்சிருக்கு, கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீட் வந்து இது பழைய வண்டியில் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரைடிங் குஷன் கிடையாது. நீங்கள் லாங்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வலிக்கும் சீட்டை. பேக்கில் பிள்ளைன்னு உட்காந்தாங்க அப்படின்னா டிராஃபிக்லாம் ஓட்டக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், உங்கள் மேலே வந்து விழுற மாதிரி தான் இருக்கும். என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு இதில் கம்மியாக இருக்குது, பழைய வண்டியோட 2 செகண்ட் கம்மியாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பெண்ட் பைப் வந்து நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்கனால டபுள்ஸ் உட்காந்தாலே வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் தட்டுது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் ஓரளவுக்கு நம்ம ஓவராலாக பார்த்துட்டோம். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து அடுத்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வண்டி எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்து சொல்லிடுவோம். இருங்க ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சு ஓட்டி பார்த்துட்டு வரேன்.
கைஸ் வண்டி வேறு லெவலில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸு பிக்கப்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி வெயிட் வந்து நம்ம இடையில விட்டுட்டோம். வெயிட் வந்து 154 இருக்குது. ஸோ வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆனால் வண்டி பிக்கப் செமையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நான் பாருங்க படுத்துக்கிட்டு தான் ஓட்டுறேன். ஹைட்டாக இருக்கவங்க தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். சீட்டிங் பொசிஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கவங்க தான் வண்டி நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இவ்வளோ தான் கால் எட்டுது. அண்ட் இதான் படுத்து கிடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு வண்டி இது வந்து நம்ம ஊருக்குள்ள கொண்டு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு இருக்கோம். வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 235 வருது இப்போது. ஸோ 235 லேக் வருது. ஸோ ரேட்டுக்கு ஒர்த்து தான் வண்டி, வேறு லெவலில் இருக்குது பெர்ஃபார்மன்ஸு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரேஸ் ஓட்டணும் அப்படின்னா அந்த வண்டி எடுங்க கண்டிப்பாக. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், பை பாய், see you soon on next video.